இங்கே என்ன இருக்குன்னு தெரியல. ஓ, வாத்து வாத்தே வாத்து வாத்து வாத்தே இங்கே இருக்குது பாருங்கள். இந்த வாத்து தான் அது. பிஷு வாத்து ஆனால் போஸ்ட் கொடுக்க மாட்டேருக்கு நமக்கு. ஸோ இதை ஸ்கிப் பண்ணுறோம். பாய். ஆக்சுவலாக நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம்னா பீகாக், இந்தியன் ப்ளூ பீகாக் எங்கே இருக்குது? எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. அவ்வளோதான். இதுக்கப்புறமா அடுத்து இது போய்டுவோம். அடுத்த செக்ஷன் இங்கே என்ன போட்டிருக்கு? ஏன்றா இது do not cross the barrier and try to not to go to near animals. pam இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா நாறுது, ரொம்ப காடை மாதிரி நாறுது. வேர் இஸ் காடை இல்லையா? பெசன்ட், இது பேரும் பெசன்ட் தான் போல். பெசன்ட் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது, அதனால் இதையும் ஸ்கிப் பண்ணுறோம். ஆனால் இப்படி தான் இருக்குமா பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்து சிங்கம் புலிகெலாம் போக வேண்டியிருக்கு. அங்கே ஒரு பெசன்ட் இருக்குது, கோல்டன் பெசன்ட்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த பெசன்ட்டும் நமக்கு போஸ்ட் கொடு வருதுடா. பரவாயில்ல, வந்து ஒரு நிமிஷம் என்ன காட்டிட்டு கொஞ்சம் கட்டு போனதுக்கு நன்றி. ஓடுது அங்கே ஒன்று இருக்குது, அது என்னென்னு பண்ண மாட்டேது. ஆக்சுவலாக கோல்டன் பெசன்ட் நினைக்கிறேன். இல்லையே, அந்த கலரே தெரில. அப்போ வேறு ஏதோ ஒன்று விட்டுடலாம், அதை அப்படியே ஸ்கிப் பண்ணுறோம். அடுத்தடுத்து இருக்குது போல் இருக்குது. அங்கே என்னமோ இருக்குது, அங்கே ஏதோ பண்ணுறாங்க, பார்ப்போம் என்னன்ட்டு. வாட் இஸ் திஸ்? எல்லாம் பெருசாக இருக்கியா? லெஸர் அட்ஜுடன்ட் ஸ்டாக் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அப்பா பெருசு. செம்ம பெருசுப்பா, எல்லாமே பெருசாக இருக்குது. அது பெலிகன். அடுத்து வருவோம் ப்ரெசண்ட்டுக்கு. நான் மறுபடியும் வருவேன். பட் பிஃபோர் தட் ஈகிள். வாவ், இந்த ஈகிள் தான் இருக்குது. பாபா பிராமினி கைட். எஸ், கைட். இதோ பாருறா, இதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய கூடுதா? பறகுதா. பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நம்ம நார்மலாக பார்க்குற கைட் தான், பட் இது மட்டும் வெள்ளையாக இருக்குது. இது உடம்பு ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோன்னா கழுத்து மட்டும் வெள்ளையாக இருக்குது. அந்த கைட்டாக ஈகிளான்னு இது தெரில. அண்ட் இது நார்மல். ஸோ அப்படியே நம்ம இப்போ இதை பார்த்துட்டோம். இது என்னடா மூஞ்சி வித்தியாசமாக இருக்குது ப்ரோ. இது ஈகிள் தான் ப்ரோ, கைட் இல்லை ப்ரோ. இது ஈகிள் தான் போட்டிருக்கு போல். ஈகிள் டவுனி ஈகிள். திரும்பினா நல்லாயிருக்கும், திரும்பாட்டிருக்கு. சரி, ஓகே. பாடுறா மூஞ்சி பாருங்க, தெரிந்தது என்று நினைக்கிறேன். மூஞ்சி அவ்வளோதான்.
கத்துது பார்த்தீங்களா? அவ்வளோதான், போதும். முதுகு வலிக்குது. அடுத்து பெசண்ட்டு பார்ப்போம். ஒயிட் பெசன்ட்ஸ். சில்வர் பெசன்ட். திரும்பினா நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து என்ன பெர்சன்ட்னு தெரியலையே. கோல்டன் பெர்சன்ட் இது பாருங்கள், அழகாக இருக்குது. கோல்டன் பெர்சன்ட் நைஸ்ல. கோல்டன் பெர்சன்ட் நைஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்படியே வேற எங்கேயோ போக போகிறோம். இப்போது எங்கே போக போகிறோன்னா கிளிகள். இது வந்து வளர்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கிளி காணவில்லை, அதே இருக்கா? இந்த கிளி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆப்ரிக்கன் கிரே பேரட். தெரியல. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை விட்டுடலாம். ஸ்கன்யூஸ். ஹை, how you doing? Cutie guys. ஓகே, க்யூட்டாக இருக்காங்க, அழகாக தொங்கிட்டு இருக்காங்க. அடுத்து 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 அடுத்தா அப்புன்னு சொல்கிறேன். அந்த கிளி தான் பூ. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெட் ஷாப்லேயே நீ பார்க்கலாம். ஸோ இதை வேறு ஜூவில் வந்து நீ ஃபோட்டோ வீடியோ எடுக்கணுமா, பட் எல்லாத்தையும் கவர் பண்ணுவோன்ட்டு ஒரு கஷ்டப்பட்டு இது இருக்குப்பா. பட் அவ்வளோ தெரிய மாட்டேங்குதுப்பா. போதும். அடுத்து என்ன பந்து பாருங்கோ, நேரிங். இந்த கன்னிகை தெரியல. இது எங்கனே தெரியாத காரணத்தினால் நம்ம அப்படியே திரும்பிப்போம். எல்லாம் கிரே ஜங்கிள் ஃபவுல். Here it is. இது இங்கே இருக்குது, ஃபீமேல். இது மேல் பாருங்கள், அங்கே இருக்குது. சுக்கு 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 சுக்குன்னு போகுது பாருங்க. ஓகே,